அல்லேலூயா. தேவனிடத்தில் நீ எப்படி கேட்கிறேன்றதான். பழைய ஏற்பாடு காலத்தில் பாவ மன்னிப்புன்றது ஒன்று என்ன பண்ணல, அவங்க ருசி பார்க்கல. மோசே மட்டும் தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு தூரத்துலேருந்து காட்டினா போதும்னு கேட்டதுனால காட்டினா இல்லை, நான் அந்த இடத்துல பிரவேசிப்பேன், நான் அடம் பிடிச்சதுன்னு வச்சுக்கல, நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் உள்ள பிரவேசிக்க வச்சிருப்பார். அல்லேலூயா. அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நீ செய்த பாவத்தின் நிமித்தமாக உன்கிட்ட ரிட்டர்ன் எடுக்கிறவர் அல்ல. இந்த ஆண்டு உனக்கு வாக்கு கொடுத்தாருன்னா கொடுத்ததா, இன்னைக்கு பாவம் செஞ்சிருக்காருன்னா அந்த வாக்குத்தத்தம் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கும். நீ எப்போ மன்னிப்பு கேட்குற உடனே உனக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் மந்தைக்குள்ளே இருக்கிற ஆடுகளை நேசிக்கிறத காட்டிலும் வெளியே போன ஆடு மேலே ரொம்ப பிரியமாக இருக்க வாஞ்சையாக இருக்கிறார். இன்னைக்கு பாவம் செஞ்ச உடனே இந்த உலகம் சொல்ல தள்ளப்பட்டவர்கள் இல்லை, என் தேவன் கண்காணிக்கப்படுகிறவராய் மாறுற. அல்லேலூயா. உள்ள இருக்கிற ஒரே பெரிய கண்காணிப்பு இல்லை. எப்போ நீ கூட்ட விட்டு வெளியே போறியோ தேவன பார்வை எல்லாம் உன் மேலதான் இருக்கும். அவர் அன்பெல்லாம் உன் மேலதான் இருக்கும். இரக்கம் எல்லாம் உனதான் இருக்கும். அவர் பேச்செல்லாம் உனதான் இருக்கும். எப்படியாவது என் பிள்ளை உள்ள வராதான்னு. ஆமென். அன்பு பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு காரியம் பார்ப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல என்றான். மனம் மாற அவர் என்ன கிடையாது, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே, அவர் மனஸ்தாபம் படுகிறவர் அல்ல. இதை செஞ்சிட்டுமே இவங்களை குறித்து நான் துக்கப்படுறமே இல்லை, அவர் சொன்னதில் உறுதியாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு லூசிபர் இன்னைக்கு ராஜ்யத்தை பூமியை பிடிச்சிக்கிட்டு இத்தனை ஆட்டம் போடுறாருன்னா காரணம் என்னன்னா, ஆதியில் தேவன் அவருக்கு கொடுத்த வல்லமை என்ன பண்ணல, இன்னும் எடுக்காமல் இருக்கிறார். ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணுவோம், என் பேச்சு நீ பேசலையா, விட்டியா, அன்னைக்கு வாங்கி கொடுத்த பென்சிலை கொடு, ரப்பரை கொடு, குழந்தை பிள்ளை மாதிரி என்ன கேட்டுப்போம். இன்றைக்கி பாரு எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆனும் போது என்ன பிரச்சனை வந்து நிற்கும், நான் இவ்வளோ வரதட்சணை கொடுத்தேன், இவ்வளோ செலவு பண்ண, அதை கொடுத்தா நான் கொடுக்குறேன். வாழ்க்கையே போச்சுன்னு பார்க்க மாட்டாங்க, என் செலவை கொடுன்னு. இன்னைக்கு கர்த்தர் பாருங்களேன், அவர் என்ன பண்ணுறது இல்லை, அவர் மனஸ்தாபப்படுகிறவர் இல்லை. ஐயோ ஏன் இவங்களுக்கு செஞ்சிட்டேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். தாவீதுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுத்தார். ஆனால் அந்த தாவீது ஒரு பாவத்தை செய்துட்டான். யாரோ ஒரு மனைவி என்ன பண்ணிட்டான், அவன் தவறாய் அவன் பறித்து கொண்டான், கணவனை சாவடித்து பறித்து கொண்டான். தேவன் ஐயோ இவனுக்கு கொடுத்த இவன் பாவம் செஞ்சுட்டானே, இவன்கிட்ட இருந்து பிடுங்களான்னு பிடுங்கிட்டாரா? இல்லை, தீர்க்கதரிசியை அவன்கிட்ட அனுப்புகிறார். அவன் மனம் திரும்பும்படியாக வாய்ப்புகளை கொடுக்குறார். அவன் உடனே மனம் திரும்பினா அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. தேவனிடத்தில் நீ எப்படி கேட்கிறேன்றதான். பழைய ஏற்பாடு காலத்தில் பாவ மன்னிப்புன்றது ஒன்று என்ன பண்ணல, அவங்க ருசி பார்க்கல. மோசே மட்டும் தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு தூரத்துலேருந்து காட்டினா போதும்னு கேட்டதுனால காட்டினா இல்லை, நான் அந்த இடத்துல பிரவேசிப்பேன், நான் அடம் பிடிச்சதுன்னு வச்சுக்கல, நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் உள்ள பிரவேசிக்க வச்சிருப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் குணாதிசயங்கள் எல்லாமே புரிஞ்சவனாக இருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் கிருபைன்னு ஒன்று இருக்குது, அன்புன்னு ஒன்று இருக்குது, மன்னிப்புன்னு ஒன்று இருக்குது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். காலையில் சொன்னது போல் சிம்சோன் கேட்டான், எனக்கு கடைசியில் ஒரு பலத்தை கொடுங்கன்னு. ஆனால் அதே பலத்தை அவன் என்னன்னு கேட்டிருக்கலாம், மீண்டும் எனக்கு பழைய பலத்தை கொடுங்க, என் வாழ்நாள் முழுதும் கொடுங்கன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. நம்ம கோபத்தில் சில நேரங்க இது போதும், எனக்கு இது ஒரு நாள் கிடைக்கிட்ட, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம மனுஷிட்ட பேசுகிறோம்ல, கர்த்தர்கிட்ட பேசுகிறோம். கர்த்தர் அவர் மீண்டும் பச்சாதாபம் பார்க்குறவர் அல்ல, மனசாபம் படுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நீ செய்த பாவத்தின் நிமித்தமாக உன்கிட்ட ரிட்டர்ன் எடுக்கிறவர் அல்ல. இந்த ஆண்டு உனக்கு வாக்கு கொடுத்தாருன்னா கொடுத்ததா, இன்னைக்கு பாவம் செஞ்சிருக்காருன்னா அந்த வாக்குத்தத்தம் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கும். நீ எப்போ மன்னிப்பு கேட்குற உடனே உனக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் மந்தைக்குள்ளே இருக்கிற ஆடுகளை நேசிக்கிறத காட்டிலும் வெளியே போன ஆடு மேலே ரொம்ப பிரியமாக இருக்க வாஞ்சையாக இருக்கிறார். இன்னைக்கு பாவம் செஞ்ச உடனே இந்த உலகம் சொல்ல தள்ளப்பட்டவர்கள் இல்லை, என் தேவன் கண்காணிக்கப்படுகிறவராய் மாறுற. அல்லேலூயா. உள்ள இருக்கிற ஒரே பெரிய கண்காணிப்பு இல்லை. எப்போ நீ கூட்ட விட்டு வெளியே போறியோ தேவன பார்வை எல்லாம் உன் மேலதான் இருக்கும். அவர் அன்பெல்லாம் உன் மேலதான் இருக்கும். இரக்கம் எல்லாம் உனதான் இருக்கும். அவர் பேச்செல்லாம் உனதான் இருக்கும். எப்படியாவது என் பிள்ளை உள்ள வராதான்னு நம்ம நினைப்போம். இந்த புதுசாக உள்ள வந்தவங்க, மனம் திரும்பி வந்தவங்க மட்டும் சாட்சி நிறைய சொல்லுவாங்க. சபைக்குள்ளே உட்காந்துருக்கு சாட்சி கம்மியாக இருக்கு. நீ நினைப்ப அவங்களுக்கு மட்டும் கதை இல்லை, அது வெளியே போயிட்டு வந்தால. கெட்ட குமாரன் கர்த்தரை பார்த்துருப்பீங்க.
தம்பிக்காரன் போயிட்டு வந்தோடனே ராஜ்யத்தெல்லாம் அங்கே எல்லாம் தடபுடலாம் நடக்கும். கூடவே இந்த அண்ணனுக்கு பொறாமையாக இருக்கும். நான் இத்தனை நாள் இருக்க, நீ செல்ல புள்ள விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே, நீ ராஜ்யத்துக்கெல்லாம் நீ சுதந்திரிக்கப்பட்டவன், நீ கஷ்டப்பட்டு வரல, நீ எப்பொழுதும் அந்த அனுபவத்தில் இருக்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு வர்றான், ஹல்லேலூயா, அவனுக்கு மீண்டும் கர்த்தர் கொடுக்கிறவர். அதுதான் கர்த்தர் சொல்ற, மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே, ஹல்லேலூயா. அவர் பச்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. ஐயோ, இந்த பிள்ளைக்கு நான் வரங்களை கொடுத்துட்டேனே, இப்படி தப்பு பண்ணி. வரங்கள் யாருடையது? தேவனுடையது. யாருக்கு பிரயோஜனமாகிறது? தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாகிறது. நான் செய்கிற கிரியை, நான் செய்கிற பாவத்துக்கு எனக்கு தண்டனை உண்டு. ஆனால் வரங்கள் செயல்படும். ஏன்னா தேவன் கொடுத்ததை வாங்குறாரு இல்லை. அல்லேலூயா. நீ இன்னும் பாவத்தில் இல்லாமல் இன்னும் ஜெபிச்சுன்னா இன்னும் விசுவாசம் உனக்குள்ள அதிகமாக வளரும், இன்னும் வல்லமையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன்.